ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, யானை யானை கதை. குட்டி யானையும் அவங்க அம்மாங்களுக்கும் நடக்கிற ஒரு சின்ன கதை. ஓகே, ஒரு காட்டில் இந்த மாதிரி குரூப் ஆஃப் யானைகள், நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஹர்ட் ஆஃப் யானைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய யானை கூட்டங்க அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி போயிட்டே இருக்குது. அப்போது இந்த யானைகள்லாம் எங்கே தண்ணி கிடைச்சாலும் என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளே போய் அவங்க குளிப்புக்கும், நல்லா உடம்பெல்லாம் நல்லா தண்ணியில் விழுகிற மாதிரி அதை நனைச்சிக்கும். அப்போது இந்த அம்மா யானைகள்லாம் சொல்லுது, குட்டி யானைங்களா, குட்டி கண்ணுங்களா, யாரும் தண்ணியில் இறங்காதீங்க, ஆபத்து இருக்குது. ஏன்னா முதலை அந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அப்படியே பத்திரமா கரையிலேயே உட்காருங்க, கரையில் விளாடுங்க, நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யானைகள்லாம் என்ன பண்ணுது, குட்டி யானைகளெல்லாம் வீழ விட்டுட்டு கரையில் விட்டுட்டு அவங்க தண்ணியில் போய் தண்ணி நனைக்கலாம் அப்படின்ட்டு அந்த குளிச்சுட்டு வர்றதுக்கு போகிறாங்க அம்மா யானைங்கள்லாம். இந்த குட்டி யானை என்ன பண்ணுது, அம்மா சொல்கிறபடி கேட்கலாம் அப்படின்ட்டு சரின்னு வெளியில் வந்து அது அப்படி தனக்கு தானே விளையாடுறது, மற்ற குறும்புத்தனமாக பண்ணுறது, மரங்களை பிடிக்கிறது, பூவை பறித்து விளையாடுறது, அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மங்கி இருக்கு இல்லையா, குரங்கு, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது குட்டி சத்தம் போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட்டெல்லாம் பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடுது. விளையாண்டு அது தனியாகவே விளையாண்டு போர் அடிக்குது. நமக்கும் அப்படி தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேரும்போது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது இது ஒரு சின்ன குரங்கு குட்டியை பார்க்குது. இதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்போது அந்த குரங்கு கூட்ட விளையாண்டுக்கிட்டே இந்த குட்டி யானை என்ன சொல்லுது, இங்கே பாரேன், என்னை வந்து தண்ணிக்குள்ளேயே இறங்க வேணான்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. அப்போது எனக்கு வந்து தண்ணியில் இறங்கி விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு இந்த யானைக்குட்டி வந்து குரங்கு குட்டிக்கிட்ட கேட்குது. இவங்க 2 பேரும் பழம் பறித்து சாப்பிட்றது, விளையாடுறது அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த குரங்குட்டி என்ன சொல்லுதுன்னா, ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இங்கே வந்து தண்ணியில் இறங்குனா அம்மா வந்து பார்த்துருவாங்க, உங்கள் அம்மா பார்த்துருவாங்க, நம்ம கொஞ்சம் தூரமாக போய் நம்ம தண்ணியில் விளையாடலாம், நீ வா அப்படின்ட்டு நான் மரத்தில் தாவி நான் மரத்தில் வரேன், நீ என்ன பண்ணுற, கீழே அப்படியே நீ நடந்து வா அப்படின்னு அந்த குரங்குட்டி சொல்லுது. இன்னொரு தண்ணி இருக்குது, அந்த இடத்துல போய் நம்ம விளையாடலாம், அங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த யானைக்குட்டியும் சரின்னு தலையை டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. போனால் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு குழிக்குள்ளே போய் டபக்கடின்னு விழுந்துருச்சு, பொத்துக்கடின்னு. அந்த யானை பயந்துட்டு அவ்வளோ ஒரு அழுகையாக வருது அந்த யானை குட்டிக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்து, ஐயோ, ஒரு யானைக்குட்டி இந்த மாதிரி ஒரு பிட்டுக்குள்ளே விழுந்துருச்சே அப்படின்ட்டு ஒரு கயிறை போட்டு அதில் வந்து ஜேசிபி மாதிரி பெரிய மிஷினில் வந்து டைப் பண்ணி இந்த யானைக்குட்டியை அப்படியே எடுக்கிறாங்க. மேலே எடுக்கிறப்ப தான் அந்த குட்டி வந்து கொஞ்சம் அழுகிறதெல்லாம் நிறுத்தி அப்படியே வெளியில் வந்து இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா யானை வந்து, என்னடா நம்ம குட்டி காணுமேன்னு அப்படியே தொலாவி வரும்போது பார்த்தா, இங்கே இந்த யானைக்குட்டியை இந்த பிட்டிலேருந்து காப்பாற்றி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இந்த அம்மா யானைக்கிட்ட சேர்த்து விடுறாரு. அப்போ தான் இந்த அம்மா யானை சொல்லுது, நான் சொன்னேன்ல அங்கேயே இருங்க அப்படின்ட்டு, நீ எதுக்கு இப்படி வெளியில் வந்த, உனக்கு ஆபத்தாக வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இனிமேல் நான் இந்த மாதிரி தனியாக எங்கேயும் போய் ஆபத்தில் சிக்கிக்க மாட்டேன், உங்கள் கூடவே நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்பேன் அப்படின்னு அந்த குட்டி யானையும் சொல்லுது. அந்த அம்மா யானையும் குட்டி யானையை தன்னோட சேர்த்து வச்சு அப்படியே கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் என்ன பண்ணணும், பெரியவங்க சொல்கிறபடி கேட்டு அப்பா அம்மா சொல்கிறபடி நடந்துக்கணும். நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நம்மக்கிட்ட வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு கதையை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பாய்.